இந்த படம் வெளிவர இருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய குருநாதர். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 28 ஆண்டு காலங்கள் நான் அவரோட பணியாற்றிட்டு இருக்கேன். அவர் ஒரு நடன கலைஞராக இருக்கு போதே அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் நடன இயக்குனர், அப்புறம் இயக்குனர், தயாரிப்பாளர். ஒரு வருஷம் ஒருத்தரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் 28 வருஷம் அவருக்கு நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். அதை எங்கள் மண்ணில் பிறந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அமைஞ்சது. எனக்கு அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் என்னுடைய குரு அவர்களும் ராதா மேடம் அவர்களும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த நிகழ்வு பண்ணணும்னு சொன்னோடனே எனக்கு நான் சார் கூட வந்து ஒரு 30 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வளர்ச்சியில் எல்லாமே அவர் தான். இயக்குனர், பிரம்மாண்ட படங்களை வழங்கியவர் தமிழ் சினிமாவுக்கு. இன்றைக்கி சினிமா தொழிலாளருடைய ஒப்பற்ற ஒரே தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர், என்னுடைய ஆசான் ஆர்கே சுப்பிரமணியம் சார் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்வு நடத்த நான் ஆசைப்பட்டேன். சார் எப்போவுமே அவங்க வந்து பிஸியாக இருக்கிறவங்க இருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி இது பண்ணி சாரை வரணும்னு சொன்னேன். சார் வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய வெட்டு படத்து யூனிட் சார்பாக உங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி பேசுகிறேன். அதே மாதிரி நான் சாரோட ஒரு 97லேருந்து ட்ராவல் பண்ணுறேன். நம்முடைய தமிழ் சினிமா ஒரு மண் சார்ந்த படங்கள் எடுக்கிறதுல அவர் ஒரு வல்லவர். கஸ்தூரிராஜ் சார் அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட சாரோட ஒரு 8-10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சராசாவே, வீரத்தாலாட்டு, வாசி, இது மாதிரி படங்கள் நிறையமே அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வீரத்தாலாட்டு பண்ணும்போதெல்லாம் தேனியில் வந்து நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போதெல்லாம் ஒரு சிறிய மாணவன் 12 வயசு இருக்கும். அப்போ தான் அவர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் தனுஷ் அவர்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் சாரோட இருந்து இன்றைக்கி வரும்போது சார்கிட்ட சொன்ன மாதிரி சார் சொல்லி பண்ணியிருக்கேன். சார் வாங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னாரு. ஸோ இந்த நிகழ்வுக்கு ஒரு இந்த எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கஸ்தூரிராஜ் வருக அன்பு வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு அழைப்பேற்று இங்கே வரைந்திருக்கின்ற படத்தினுடைய நாயகன், தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவுக்கே இன்றைக்கி எப்படி வந்து மாதவன் சார் வந்து எப்படி இன்றைக்கி கலக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி இந்திய சினிமாவில் தனுஷ் சார் அப்படி கலக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த குழந்தைய வந்து ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு இந்த படத்தில் எங்கள் குருநாதர். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஸோ படம் நாங்கள் இடையில வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்போது அங்கே சில பேர் பார்த்தாங்க. படத்தை ஹீரோவுக்கு இது எத்தனாவது படம்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவரை செதுக்கியிருக்காரு. ஸோ ராகின் ராஜ் அவர்களே வருக அன்போடு வரவேற்கிறோம். அதேமாதிரி வரையதிருக்கின்ற அவதார் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், விஜய் மேடம் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் கிங்காங் அவர்களுக்கும், திரு முத்துக்காலை அவர்களுக்கும், திரு விஜய் கணேஷ் அவர்களுக்கும், கராத்ராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மானவராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நெஞ்ச நிறைந்த நண்பர் திரு தயாரிப்பாளர் சுவாமிநாதன் அனைவரையும் வருக அவர்கள் வரவேற்று, நடன இயக்குனர் வாசுமார் செஞ்சிருந்தாலும் மேடைக்கு வரணும். ஸோ இப்பொழுது வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ பூவாயி அம்மன் மூவிஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்றைய திரைப்படத்துறையிலே நல்ல ஒரு இயக்குனராகவும், நல்ல ஒரு நடிகராகவும், நல்ல ஒரு வில்லனாகவும் கலைக்கு உண்டு. குறுகிய காலத்தில் எனக்கு நல்ல நட்பு கிடைத்தாலும் மரியாதைக்குரிய ரவி மரியா சார் அவர்களை மீண்டும் முறை வருக நம்போடு வரவேற்கிறேன்.
வருகின்ற அத்தனை மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வெட்டுப்படுத்தும் யூனிட் சார்பாக வருகிறவர்களை நம்ம வரவேற்று என்னுடைய நிகழ்வுக்கு வருவதற்கு என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வருக நம்ம வரவேற்று வெட்டுப்பட யூனிட் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் வேங்கை ஐயனார் வழங்கும் வெட்டு திரைப்படத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று மகிழ்கிறேன். எங்க அழைப்பை ஏற்று வந்த வனிதா விஜயகுமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே மேம். ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் சேலம் வேங்கை ஐயனார் அவர்களின் தயாரிப்பில் நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில் இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்களின் இயக்கத்தில் வெட்டு திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவான்கள், என்னுடைய அன்பு சகோதரர், திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு RK செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் பிலிம் அப்படின்னு. வழக்கமா ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் எப்போ உருவாகும்னா, இங்க தமிழ்ல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் சீன் தான் போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன ஒரு 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் 5ஆவது படம் 6 படம் 6ஆவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குனர் எல்லாமே நினைப்பாங்க. வாரிசு நடிகரை உருவாக்குற அப்பாக்களும் அதான் நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வர் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே கூஸ் பம்ப் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டர் பாருங்களேன், அம்மா 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 அம்மான்றது. அது யாருக்கு விட்டான்னு தெரியல அந்த ஐடியா. வெட்டுன்னா டக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரியா ரத்தமும் சதயமான படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த வெட்டு லெட்டர் ஃபுல்லா அம்மா அம்மா அம்மாங்கிறது, அம்மா ராஜேஷ் டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பத்திய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு RK செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பையன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் கூடிய விரைவில். உன் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் எனக்கு இருக்கிற 2-3 வெல்விஷர்ல முதன்மையான வெல்விஷர் RK செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பணி மாதிரி தொலைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்றாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார், ஒரு சூப்பர் குட் சவுத் பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு ABCல ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்றது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் இப்போ அவருடைய டிராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாத்திட்டாரு. ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ்ல பண்ணணுமா, வாலிபால்ல பண்ணணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்றதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவங்க என்னால் பியானோ கலைஞரை வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் சார், வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால அது பக்கம் போக முடியல, அப்படியே +2லயே படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில்
நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேல திணிக்கிறது தான் வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யறாங்க ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி நம்ம பிளட் தான் நாங்கள் போகுது, அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஷ் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவு இல்லை, குழப்பிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வன் சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இது ஒரு புதுமுக இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டுப்படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்குமோ அதை வைக்காம ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சிருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேல. ராகின்ராஜ் உண்மையிலே உங்க ஹைட்டு, உங்க அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்க ஒரு பேன் ஸ்டார் ஆயிடுவீங்க, கன்ஃபார்மா தெரியுது. நான் பேருக்காக சொல்லல, சில சமயம் மைண்ட் வந்து உதிக்கும். தனுஷ் சார் வந்து இவ்வளவு ஹீரோ ஆகணும்னு யாருமே நம்பி இருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினைச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ்மார் நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கை நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்கு. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து 3 நாள் விஐபி தான் வந்திருக்காங்க. ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபி எல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழ் முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு நான் பார்த்தேன். அப்புறம் பிரேம்நாத்தை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் வந்து நன்றியின் உச்சம். எப்படி 22 வருஷம் அம்மா ராஜேஷ் அதை ஒரு நன்றியோட இருந்தாரோ, 28 வருஷம் இருந்தாரோ, 30 வருஷம் நட்போட எப்படி ஆர்கே செல்வன் சார் இருந்தாரோ, அதே மாதிரி என் கூட நட்போட 1 மாசம் தான் இருந்தாரு. 28 வருஷம் இருந்து தான் வந்தாங்க. ஒரே மாசம் நான் வந்து சாரி பிரேம்நாத் ரொம்ப அன்பானவர். ஒரு ஆளை கணிக்கும் பார்க்கும்போது தெரியும் இவர் ஜென்யூன் அப்படின்னு. அந்த ஜென்யூனிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும், அவர் பேச்சிலே இருந்துச்சு. இணை தயாரிப்பாளர் மாறி இருக்கீங்க, முதன்மை தயாரிப்பாளர் மாறுவதற்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோட லைஃப்பில். ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். நிறைய திரைப்படங்கள் இப்போ அவங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி உங்களை கூப்பிடுறேன். ஒன்றும் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடத்தை மீட் பண்ணேன். ஆமாம், ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில் கூப்பிடணும் ஆசை இருந்தது. ஆனால் என்ன மேடம் அதை திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன். சொன்னேன், சரி ஓகே அப்படின்னாங்க. நேற்று நைட்டு வந்து 11 மணி நான் மேடத்துக்கு மெசேஜ் போடும்போது, சொல்லுங்கள் பிரியம் அப்படின்னாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கேன், மெசேஜ் போடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன். இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 10:30 மணிக்கு மேடம் அப்படின்னு. ஓகே, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள், ஐ டென்ட் see you. வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். I used to do styling and makeup and hair dress எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில்.
he has seen I've been a very protective sister towards Preeta and everything, but அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஐ மீன் லைக் மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன நம்ம ரொம்ப நாளா சந்திக்கல. ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா வெட்டு, பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரியல, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுறதுக்கும் படத்தில் பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதில் மட்டும் தெளிவாக இருங்க, பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினைச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசு. ஸோ ஒரு மண் சார்ந்த ஒரு தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ வெட்டு திரைப்படத்திற்கு இசை ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெட்டு திரைப்பட குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்
கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் ரவிமரி அவர்களுக்கும் அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும் பெருமாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல பிரேம் கூப்பிட்டாரு இது மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் என்னுடைய 30 வருஷத்தில் என் கூடவே என் நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் நினைப்போம் இல்லையா, அதனால் அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்த உடனே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் எனக்கு 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கி உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும் கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன். நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தால் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான், எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய, நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேரை ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 டேஸ் தான் இருக்கேன் சார். 2.5 டேஸ் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ராஜசேகர் மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், சார் நானே டைரக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்குல எப்பவுமே வாரிசு இப்போ ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் ராம் சரண், அல்லு அர்ஜுன் பையன் அல்லு அர்ஜுன். இது மாதிரி அங்கே வாரிசு ஒர்க் அவுட், பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்கே என்னன்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு பையன் மேலே ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் ஆகும் சரியாக எழுதுனா போகாது, எழுதுங்க.
ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வர்றோம். இன்றைக்கி வந்து உங்களை விட்ட சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளவு வசூல் எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, எழுதுங்க எதையாவது. ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் சேரணும், வேறு வழியே இல்லை. இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டருக்கும் ட்ரெய்லர் அனுப்புவோம், அதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்திலாம் ப்ளீஸ் ஷேர் a few words. யாராவது கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். It's okay. Yaar blessed and a huge thanks to sir Vengayana sir and Pranath sir. எனக்கு ரொம்ப பிளஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டரா, நான் ஹீரோவா நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸா இந்த மாதிரி கெஸ்ட் எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த படம் பற்றி பேசணும்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா நைட் அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. டே இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% தந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசிக்கவும் இல்லை. எல்லாரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகி பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை, ப்ளஸ் சின்ன படம் இது. நான் ஒரு சின்ன ஆக்டர், நான் இன்னும் என் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்னப்போலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சினிமா தான். சின்னப்போலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல, நான் ஒரு பிளான்ல இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் மற்றும் ஆர்கே செல்வமணி சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் இன்னைக்கு எல்லாரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசினாங்க. ரவிமரியா அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி அவர் ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க.
அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுலேருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமலத்தை வந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறாரு டான்ஸ் குரூப்லாம் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறாரு. போனவொடனே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு, நம்ம மாஸ்டர் பொண்ணுங்களை என்னாச்சு அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகலை, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால திட்டினாங்க அப்படின்ட்டாக்க அவங்க போகல, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன், எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் எப்படியோ வந்து எப்படியோ விமர்சனங்கள்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால நான் ஆசையாக இருந்தேன், சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன், கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதனுடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் மைக் வீட்டுக்கு முத்துக்காளி அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கலை உலக நண்பர்களுக்கும், பத்திரிகை, மீடியா, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள், வெட்டு படம் ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மீடியா ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு, வெட்டு, குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 250 படம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் நன்றி இல்லை, வணக்கம். சாரி, மறந்துட்டேன் என்னென்னமோ யோசிச்சு. ஸோ மீடியா சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ தயவுசெய்து இது மக்கள்கிட்ட சேர்த்துங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். ஸோ சின்ன படங்கள் கூட நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட். அதை பற்றி பேசுங்க, அது தெரியாமல் போயிடுது. ஆஸ் வனிதா மேம் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் இருக்குது, ரிலீஸ் ஆகிருக்கு, அது கூட சொல்லுங்க தயவுசெய்து. ஸோ நாங்களும் படம் ரொம்ப கஷ்டப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கடலில் அலையா நாங்களும் தான் வந்துட்டு இருக்கோம். பெரிய அலை வரும், சின்ன அலையும் வரும். ஸோ சின்ன அலை உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்காது. பெரிய அலை வந்துச்சுன்னா முழுங்கிடுவீங்க எல்லாம். ஸோ அதால் எங்கள் கூடயும் எந்த சின்ன அலை கூட விளையாடுங்க. ஸோ தயவுசெய்து அது சொல்லிக்கிறேன் இந்த மேடை மூலியமாக. ஸோ சார், கஸ்தூரி சார் உங்களதான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாரு. உங்களை பற்றி வாரத்தில் ஒரு 3 நாளாவது எங்கள் வீட்டுக்கார் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இவ்வளோ இந்த 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 பொசிஷனில் இருக்கார் கஸ்தூர்ராஜ். ஸோ நீ வந்து கவலைப்படாத, நம்மளும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை சார். ஸோ நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் தாண்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களை தான் ரொம்ப அட்மைராக பண்ணி சொல்லிட்டு இருப்பார். ஸோ வாங்கை
ஐயனார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சத்தியமாக சாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சரி, ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு நாங்கள் இப்படி பூசுகிறோமே அన్న ஒரு கில்ட்டு எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த சாரே எங்கள் படம் இப்படி வெளியே விடுறாருன்னா அது ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம் சார் உங்களுக்கு. ஸோ சார் ரவி மரியா சார், உங்களை டிவியில் பார்த்து உங்கள் கேரக்டர் ரொம்ப ரசிச்சிருக்கோம் நாங்களும். எங்கள் வீட்டுக்காரு உங்கள் ஃபேன் சார் ஆக்சுவலி. அண்ட் ராதா மேம் சூஸ் பண்ணது நாங்கள் தான். ஸோ என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவாக வேணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ராதா மேம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிர்மல் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு மழையில். ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்துக்கு இதுதான் நாங்கள் பண்ணலன்னு இல்லை. ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மழையில் ஒரு 10 நாள் மழையில் பண்ணிகிட்டே இருந்தோம். யாருமே இது வலி அது வலி எதுவும் சொல்லாமல் ரொம்ப எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே பிரேம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப கவனிப்பார் நாங்கள் சென்னை வந்தாலே. ஸோ ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்காரு ஃப்ரெண்டு சிஷ்யன் எல்லாம் சொல்லிக்கலாம். சென்னையில் ஒரு ஆள் எங்களுக்கு இருக்காருன்னா அது பிரேம் தான். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படம் வித் ஆக்ஷனோட சேர்ந்துருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் தமிழ் படத்துக்கே ஃபேன் ஆக்சுவலி நான் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணி பார்த்த படம் வந்து துள்ளுவதொலை சாரி அந்த படம் தான். எனக்கு தமிழே வராது. ஆனால் அப்போது அந்த சிடி இருக்கும். அந்த சிடி பார்த்து ரசித்த ஒரு டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார். ஸோ இவங்க தான் எங்களுக்கு மைண்டில் இருக்க ஃபஸ்ட்டு நான் பார்த்த படங்கள். அதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் வந்து செல்வராகவன் சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல. அப்போவே ஒரு மேக்கப் மேன் சொன்னார், அம்மா எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குமா இந்த மாதிரி கெட்டப்பில் பார்க்க அப்படின்னு சொல்லாரு. அது எல்லாரும் தெரியல, நம்ம பல்லபடியாமலே போயிடுச்சு அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சுந்தரா ட்ராவல்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சார்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல, உங்களை பார்க்குற வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இவருடைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக எனக்கு அந்த வில்லேஜ் டைப் ஆஃப் ஸ்டைல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் சார் அதுக்கப்புறம் படம் பண்ண முடியாமலே போயிட்டீங்க. ஸோ ஐ மிஸ் ஹிம் ஆக்சுவலாக. கசுராஜா சார் மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வரணும். அவரை மாதிரி அந்த ஸ்டைலில் படங்கள் இப்போ பண்ணணும்னு எனக்கு நிறைய வரணும், அந்த மாதிரி திரும்ப படங்கள். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் திஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ சார்.